அன்பான என் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருடம் உங்க அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் கிடைச்ச நல்ல வருடமா அமையணும்னு சொல்லிட்டு நம்ம சேவிங்ஸ் கிச்சன் சார்பா உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நியூ இயர் ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் தம் பிரியாணி பண்ண போறோம். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 12 ஏலக்காய், 12 கிராம்பு, அதே அளவுக்கு 12 பட்டை எடுத்திருக்கேன். இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே பிரியாணிக்கு பண்ணுற மசாலா தான் இது. இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். 1.5 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு வந்து இது போல் பெரிய பீஸாக இருந்தால் தான் பிரியாணிக்கு குழஞ்சி போகாமல் இருக்கும். இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். தம் பிரியாணிக்கு மசால் பெரட்டி ஊற வச்சு தான் செய்ய போகிறோம். இதில் 3 ஸ்பூன் மிளகாத்தூள், பிரியாணிக்கு அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். கரெக்டாக 1.5 கிலோவுக்கு அளவாக தான் மசாலா எடுத்தேன், அதனால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தயிர் 300 கிராம், மல்லித்தலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு, இப்போயே உப்பு போட்டுடலாம். பச்சை மிளகாய் 2, எண்ணெய் கொஞ்சம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ வெங்காயம் வறுத்தேன், அதில் பாதியை இதில் போட்டுக்கலாம். அதை நல்லா இப்படி கையில் வச்சு இப்படி நசுக்குனிங்கன்னா நல்லா பொடி பொடியாக வந்துடும். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 லெமனோட சாறு, இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாம் போட்டு கலந்து வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சிக்கன் ஒரு பக்கமாக ஊற வச்சுருக்கோம். இப்போ அரிசி பாஸ்மதி அரிசி வந்து வேக வச்சு அப்புறம் தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி கொதிச்சதுமே அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கிலோ அரிசி இது. அரிசி போட்டுட்டு இதில் ஒரு 6-7 பட்டை, கிராம்பு ஒரு 7, ஏலக்காயும் 7, பிரிஞ்சி இலை ஒரு 4, எண்ணெய். அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் ஊற்றுறோம். அரிசிக்கு தேவையான உப்பு, சிக்கன்லேயும் உப்பு போட்டு தான் தடவி வச்சுருக்கோம். இப்போ அரிசிலையும் உப்பு அளவுக்கு அதிகமாக போட வேண்டாம், போட்டு கிளறிக்கலாம். நல்லா கொதித்து 3/4 பக்குவத்துக்கு வேகட்டும். ரைஸ் வந்து நல்லா 3/4 பக்குவத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அரிசியை வேக வச்சு வடித்து தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு 200 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம அரிசியில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்ச சிக்கன் இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த எண்ணெயில் இதை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கலாம். உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டுக்கிறதுனால இப்போ உப்பு போட தேவையில்லை. கிரேவி லாஸ்ட்டில் ரெடி ஆகிறப்போ உப்பு பத்தலைனா மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். கறி வந்து நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. நம்ம தண்ணியே ஊற்றலை, சிக்கனில் இருக்க தண்ணியில் தான் வெந்துட்டுருக்கு. இந்த தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வேகட்டும். முழுசாகவும் வேக வைக்கக்கூடாது சிக்கனை, அதுவும் 3/4 பக்குவத்துக்கு தான் வேகணும். அரிசி எப்படி 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சோமோ அதே போல் சிக்கனையும் 3/4 பக்குவத்துக்கு தான் வேக வைக்கணும். இந்த டைமில் உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கொழப்பாக வேக வைக்கக்கூடாது, இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இறக்கிக்கலாம். ஒரு துளி தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கல. தண்ணி அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே தான் வெந்திருக்கு.
இப்போ இதை இறக்கிடலாம். சிக்கனை இறக்கி வச்சுட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா பரப்பி போடணும், ஒரே இடத்துல கொட்டிடக்கூடாது. ஒரே போல் அளவில் போடணும். அடுத்து மல்லித்தழை, புதினா, மேலே கொஞ்சம் வெங்காயம், வறுத்த வெங்காயத்தை இந்த மாதிரி கையில் பொடி பண்ணி இப்படி சேர்த்துக்கோங்க. அடுத்து சிக்கன். அதுக்கு மேலே இப்படி ரைஸ், இப்படியே எல்லாமே கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி எல்லாம் அப்படியே வச்சு மேலே போடணும். போட்டதுக்கப்புறம் மறுபடியும் சிக்கன், கொஞ்சம் சிக்கன் கறி, அப்புறமா ரைஸ், அப்புறமா புதினா, இந்த மாதிரி மாறி மாறி நம்ம சேர்க்கணும். உங்களுக்கு இதில் கலர் பவுட்ரு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிரியாணி வந்து கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கலர் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கலர் பவுடர்லாம் சேர்த்துக்கல. அவ்வளோதான், எல்லா ரைஸையும் போட்டாச்சு, சிக்கனையும் போட்டு ரைஸையும் போட்டாச்சு. இதுக்கு மேலே நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் கலர் ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம், இல்லை உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா அதுவும் ஊற்ற தேவையில்லை. இது மட்டுமே போதும். இதுக்கு மேலே வெங்காயம், மல்லித்தலையும் புதினாவும் ரெண்டும் கலந்து தான் வெட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இது மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கோதுமை மாவை இந்த மாதிரி பிணைஞ்சு சுற்றி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் தம் வந்து அந்த ஆவி வெளியில் வராமல் வேகிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். மாவு சுற்றி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த பாத்திரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஆவி வந்து இந்த ரைஸ் வரைக்குமே இருக்காமல் அதிகமாக இங்கே மேலையெல்லாம் அடித்து சீக்கிரம் வேகாது. அதனால் அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இலையை போட்டு மூடிடுறேன். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் போட தேவையில்லை. நான் கீழே அரிசி இருக்கிறதுனால தான் அதெல்லாம் போடுறேன். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா அமுத்திடுங்க. மாவு கூட இந்த தட்டு ஒட்டணும். தட்டு போட்டு மூடினதுக்கப்புறம் இது போல் ஒரு வெயிட்டு ஏதாவது தண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு கல்லை தூக்கி மேலே வச்சுக்கோங்க. அப்போ தான் தட்டு எலும்பாமல் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் இதே போல் சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பு. இதே போல் தம்மில் இருக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு. அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். அழகி திரும்பிடுச்சு. அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே முன்னாடியே வேக வச்சது தான், அதனால் வேகிறதுக்கு அதிக டைம்லாம் எடுத்துக்காது.
தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இது ஃபுல்லுமே கலந்து விடணுன்னா கூட கொஞ்சம் வெள்ளையாக கொஞ்சம் கலராக இருக்குது அப்படின்ற மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி இப்படி எடுத்து பரிமாறிக்கலாம். இல்லை மொத்தமாகவே எங்களுக்கு எல்லாமே கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒரு கலர்னிங்கனாலே ஃபுல்லுமே கலர் ஆயிரும். நீங்களும் இது போல் தம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இது வந்து எப்படி 10 பேர் பக்கம் தாராளமாக சாப்பிட்லாம். 1.5 கிலோ அரிசிக்கு 10லேருந்து 12 பேரே சாப்பிட்லாம். ஒரு அளவுக்கு லிமிட்டாக சாப்பிட்றவங்களாம் 15 பேர் கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இருக்கும். நீங்களும் இது போல் தம் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.